என் மேல இந்த ரெட் கார்ட்லாம் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பயந்தாங்க, இவரை வச்சு படம் பண்ணணுமா, எதுக்கு, தேவையா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. அந்த நேரத்துல படம் இல்லை, டைரக்டர்ஸ் யாருமே என்கிட்ட வரல. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது மெட்ராஸ் டாக்கீஸ்ல இருந்து, இந்த மாதிரி மணி சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையிலேயே மணி சார் தான் கூப்பிடுறாங்களா இல்ல இவங்க ஏதாவது நம்மளை கூப்பிட்டு காமெடி கிமெடி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாவே இருந்தது. போனதுக்கு அப்புறம் மணி சாரை பார்த்தேன். பார்த்துட்டு சார் கிட்ட கேட்டேன், சார் உண்மையிலேயே நீங்க தான் கூப்பிட்டீங்களா இல்ல இவங்களா என்ன கூப்பிட்டுட்டாங்களான்னு. இல்ல இல்ல நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னாரு. எனக்கு என்னன்னா, அந்த நேரத்துல யாருமே என்ன வச்சு படம் பண்றதுக்கு எல்லாருமே பயப்படும் போது பயப்படாம தைரியமா இந்த பையனை நம்பி நம்ம இந்த படத்துல எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வச்சு என்ன கூப்பிட்டீங்களா சார், என்னைக்கும் மறக்க மாட்டேன் மணி சார். தேங்க்யூ சோ மச் சார். செக்கச்சவந்த வானம் மட்டும் இல்ல, எல்லா படமும் ஃபர்ஸ்ட் மணி சார் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொல்லியிருக்காரு. பொன்னியின் செல்வனுக்கும் கூப்பிட்டாரு. ஒரு சில விஷயங்களால என்னால பண்ண முடியல. அதுக்கப்புறம் தக் லைஃப்லயும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் மணி சார் கூப்பிட்டாரு. அப்பவும் என்னால ஒரு கெட்டப் ப்ராப்ளம் இருந்ததுனால பண்ண முடியாம இருந்தது. பட் அகெயின் திரும்பவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுவும் சாதாரணமா வரல, கமல் சாரோட சேர்ந்து இவ்வளவு பெரிய படத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட்